2024 நீங்கள் UI/UX டிசைனிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ரொம்பவே நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க. ஏன்னா பேயிங் நான் கோடிங் ஐடி ஜாப்ஸில் UI/UX டிசைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் பர் கூகுள் படி ஒரு ஆவரேஜான UI/UX டிசைனரோட சேலரி பார்த்தீங்கன்னா 4.6 LPAன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நான் 4 பார்ட்டாக பிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு UI/UX டிசைனிங்னா என்ன, யாரெல்லாம் இந்த கோர்ஸை படிக்கலாம், ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஆன்லைனில் படிக்கலாமா இல்லை ஆஃப்லைனில் படிக்கலாமா, ஃபியூச்சர் ஆஃப் UI/UX டிசைனிங் என்னன்னு சொல்லிட்டு 4 பார்ட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு UI/UX டிசைனிங்னா என்ன? ஆக்சுவலாக UI/UX டிசைனிங்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூபே எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அந்த ஆப் எப்படி ஓப்பன் ஆகணும், ஹோம் பேஜ் எங்கே இருக்கணும், ஷார்ட்ஸ் பேஜ் எங்கே இருக்கணும், நீங்கள் எங்கே போய் சர்ச் பண்ணணும், இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறதுலாம் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அந்த வீடியோ குவாலிட்டி ஆகட்டும், எந்த ஒரு லாகும் இல்லாமல் அந்த ஆப்பை ரன் பண்ணுறது, யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த UI/UX டிசைனர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த MNC கம்பெனியில் பார்த்தீங்கன்னா UI டிசைனரை தனியாக, UX டிசைனரை தனியாக தான் ஹையர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டுத்துமே நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணலாம்? ஸோ இந்த கோர்ஸை யார் வேணாலும் லேர்ன் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு நான் கோடிங் கோர்ஸ் தான். ஸோ அதனால் யார் வேணாலும் லேர்ன் பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த கலர் பேலட்ஸ் அண்டு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது, வரைகிறது, இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். மற்றபடி இது யார் வேணாலும் லேர்ன் பண்ணலாம். நீங்கள் இந்த கோர்ஸை ஆன்லைனில் படிக்கலாமா இல்லை ஆஃப்லைனில் படிக்கலாமா நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை ஆன்லைனில் படிக்கிறதான்னு முடிவு பண்ணிட்டா ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. கோர்செரா, யுடோமின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஸ்டான்ஃபோர்ட் ஆஸ்பர்ன்ட்டு. பட் இந்த கோர்ஸஸ் எல்லாமே மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இங்கிலீஷில் கம்ஃபர்டபுளாக லேர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட்ஸை உங்கள் லிங்க்டின்லையும் நீங்கள் பேஜஸாக ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இல்லை ப்ரோ, எனக்கு இங்கிலீஷில் கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு தமிழில் தான் கற்றுக்கணும், அட் த சேம் டைம் நான் செலவு பண்ணவும் ரெடி இல்லைன்னு நினச்சிங்கன்னா யூடியூபுக்கு போங்க. யூடியூப்பில் போய்ட்டு UI/UX டிசைனிங் கோர்சஸ் இன் தமிழ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் UI/UX டிசைனிங்கை ஃப்ரீயாகவே நடத்தியிருப்பாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா B3 சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் ரொம்பவே டீட்டெயில்டாக UI/UX டிசைனிங்கை பற்றி அவங்க நடத்தியிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு மேபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிக்கலாக எதுவுமே நீங்கள் லேர்ன் பண்ண முடியாது. ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கான எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே அவங்க ப்ரொவைடும் பண்ண முடியாது. ஸோ யூடியூப்பில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் நீங்கள் ஆஃப்லைனில் லேர்ன் பண்ணுறதா இருந்தால் அது எப்படி லேர்ன் பண்ண நான் சொல்கிறேன். ஜஸ்ட் கூகுளுக்கு போய்ட்டு UI/UX டிசைனிங் இன்ஸ்டியூட்ஸ் நியர் மீன்னு சர்ச் பண்ணுங்கள். ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் உங்களுக்கு லிஸ்டிங் ஆகும். ஸோ நீங்கள் எல்லா இன்ஸ்டியூட்டுக்குமே கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி, ஸோ உங்கள்கிட்ட படித்தா லைஃப் டைம் எனக்கு ஆக்சஸ் இருக்கா உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு போடுதோ அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்குவாங்க. என்ன கேட்டால் நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதோ ஆஃப்லைனில் படிக்கிறது தான் நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் UI/UX டிசைனிங்கோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னா, ஸோ UI/UX டிசைனரோட ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பிரைட்டான ஃப்யூச்சர் தான் UI/UX டிசைனர்ஸ்க்குலாம் இருக்குது. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக லேர்ன் பண்ணலாம். பிகாஸ் என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு வந்தாலுமே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரன் ஆகிறதுக்கான யூசர் இன்டர்ஃபேஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸோ பண்ணித்தரது ஒரு UI/UX டிசைனராக தான் இருப்பாங்க. நம்ம டிசைன் பண்ணித்தரது தான் டெவலப்பர் கோடிங் பண்ணுவாங்க. ஸோ என்றைக்குமே UI/UX டிசைனரோட ஒரு டிமாண்ட் கம்மியாகாது. ஸோ நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓயா, பாய்.